ஆபரண தங்கத்தின் விலை காலையில் 120 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மேலும் 200 ரூபாய் அதிகரித்தது. புதிய உச்சத்தை தொட்டு ஒரு சவரன் 91,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருவள்ளூர், தர்மபுரி, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அனைத்து டேங்கர் லாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு வழங்க கோரி எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கினர். தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. 2 நாள் அரசுமுறை பயணமாக மும்பை வந்துள்ள இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை பிரதமர் மோடி சந்தித்தார். மும்பை ராஜ்பவனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்தியா, பிரிட்டன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்புக்கு திறந்து விடுவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இந்தியா, இங்கிலாந்து ஒத்துழைப்பை மேலும் உயர்த்தி வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்றும் கூறினார். 2028ஆம் ஆண்டுக்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுவதை இலக்காக கொண்டுள்ள பிரதமர் மோடிக்கு பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு வந்ததிலிருந்து பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் பாதையில் இருப்பதற்கு சான்றாக உள்ளதாக பாராட்டியுள்ளார். பொருளாதார மற்றும் வர்த்தக குழுவை மறுசீரமைப்பதற்கான விதிமுறைகளில் இந்தியாவும் இங்கிலாந்தும் கையெழுத்திட்டன. இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கையெழுத்திட்ட நிலையில் இரு நாடுகளிடையே வர்த்தகம் மேம்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் மிக நீளமான மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 1791 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலத்திற்கு விஞ்ஞானி ஜிடி நாயுடுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் உலக புத்தொழில் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர், தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற தொழிற்திட்டங்களை நம்ம தமிழ்நாடு ஈர்த்திருக்கு. அதிக முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்திருக்கிறோம். கோவையில் 126 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள தங்க நகை பூங்காவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பயிற்சி கூடம், தர சோதனை மையம், எடை அளவீடு அறை, பாதுகாப்பு பெட்டகம் அமைய உள்ளதால் நகை வியாபாரிகள், பொற்கொள்ளர்கள் நன்றி தெரிவித்தனர். தவேக தலைவர் விஜய் கரூர் சென்றால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். விஜய் சென்றால் கூட்டம் கூடி தள்ளுமுள்ளு ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். காவல்துறை அனுமதி கொடுத்த பிறகு பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக தவேக தலைவர் விஜய் கரூர் செல்வார். நீலாங்கரை வீட்டில் ஆலோசனை நடத்திய பின் அக்கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்தார். தவேக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனை 2 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க அனுமதித்து கரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. 5 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டிருந்த நிலையில் 2 நாட்களுக்கு அனுமதி அளித்தது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தவேக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது உணவகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்து அழைத்து சென்றது.
சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். விஜய் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதற்காக மது போதையில் மிரட்டல் விடுத்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மதுரை வந்த முன்னாள் கேப்டன் தோனிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 12.5 ஏக்கரில் 350 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கிரிக்கெட் மைதானத்தை தோனி திறந்து வைத்தார். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து எடுத்துக்கொண்ட 20 குழந்தைகள் உயிரிழந்த வழக்கில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் சென்னையில் கைது செய்யப்பட்டார். மத்திய பிரதேசத்தில் இருந்து வந்த போலீசார் சென்னை அசோக் நகரில் இருந்த இருமல் சிறப்பு நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை கைது செய்து அழைத்துச் சென்றனர். மத்திய பிரதேசத்தில் குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து உற்பத்தி ஆலை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு பின் நிரந்தரமாக மூடப்படும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஹங்கேரிய எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னா போர்காய்க்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு மத்தியில் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தும் லாஸ்லோவின் கவர்ச்சியான தொலைநோக்கு பார்வை கொண்ட படைப்புக்காக வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி நெடுஞ்சாலை பணிகளை தற்காலிகமாக ஒத்திவைக்க போக்குவரத்து கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் மேம்பால பணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது வழித்தடம் அமைக்கும் பணிகளை தெற்கு ரயில்வே தீவிரப்படுத்தியுள்ளது. 713 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4வது ரயில் வழித்தடம் அமைந்தால் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 47 ராமேஸ்வர மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் தேர்தலில் நவாஸ்கனி எம்பி வெற்றி பெற்றதை எதிர்த்த வழக்கில் முன்னாள் முதல்வர் OPS சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். வேட்பு மனுக்களில் உண்மை தகவல்களை நவாஸ்கனி மறைத்துள்ளதால் அவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மதுரையில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சென்ற தினேஷ் என்ற இளைஞர் தப்பியோடிய போது வண்டியூர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்தார். சகதியில் சிக்கிய உடலை தீயணைப்புத்துறை மூலம் மீட்டு வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே ஆடுதுறை அரசு பள்ளியில் தடுப்புகளின்றி கழிவறை கட்டப்பட்ட விவகாரம். அவசரமாக சிறிய தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டு வரும் நிலையில் பேரூராட்சி இளநிலை பொறியாளர், செயல் அலுவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஈசநல்லூரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பெயிண்டில் கலக்கும் திண்ணரை 3 சிறுவர்கள் குடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ரவுடி நாகேந்திரன் உயிரிழந்த நிலையில் இறுதிச் சடங்கில் பங்கேற்க அனுமதி கோரி அவரது மகன் அஸ்வதாமன் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அஸ்வதாமன் முறையிட்டதை அடுத்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தனியார் கல்லூரி வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 22 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் காங்கேயநல்லூரில் தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தில் செயல்பட்ட தனியார் பிளே ஸ்கூல் தற்காலிகமாக மூடப்பட்டது. புதிய இடத்தை அடையாளம் காண வேண்டும் என்றும் அந்த இடத்தை ஆய்வு செய்த பின் பள்ளி செயல்பட அனுமதி வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் ஓடும் ரயிலில் பெண் IT ஊழியரிடம் சில்மிஷம் செய்த புகாரில் ஆந்திராவைச் சேர்ந்த டெக்ஸ்டைல்ஸ் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளம்பெண் கூச்சலிட்டதால் சக பயணிகள் டெக்ஸ்டைல்ஸ் அதிபர் சங்கரை மடக்கி பிடித்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.
சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்க கவச எடை குறைந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் கேரள சட்டப்பேரவையில் 4வது நாளாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். பதாகையுடன் பேரவைத் தலைவர் முன்வந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவித்தார். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் இதற்காக ஆட்சி அமைத்த 20 நாட்களுக்குள் சட்டம் இயற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை காங்கிரஸ் தலைவர்கள் வெளியிட்டனர். பீகார் மாநிலம் மிகவும் பின்தங்கியுள்ளதாகவும் துரதிருஷ்டவசமான நிலைக்கு பாஜக கூட்டணி தள்ளியுள்ளதாகவும் குற்றஞ்சாட்டினார். பூட்டானிலிருந்து கார் இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரத்தில் துல்கர் சல்மான், பிருத்விராஜ் உள்ளிட்ட நடிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. கார்களின் விற்பனை ஆவணங்கள் தொடர்பாக அவர்களிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் 2 நாட்களுக்கு முன் சீல் வைக்கப்பட்ட பிக்பாஸ் வீடு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் வெளியேற்றத்தில் நடந்த விதிமீறல்களை 10 நாட்களுக்குள் சரி செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் பிக்பாஸ் வீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆப்கன் வெளியுறவு அமைச்சர் மவ்லவி ஆமீர் கான் முத்தகி டெல்லிக்கு வருகை தந்துள்ளார். தாலிபான் ஆட்சிக்கு பின் முதல் முறையாக ஆப்கன் அமைச்சர் இந்தியா வந்துள்ள நிலையில் இருதரப்பு உறவுகள் குறித்த ஆலோசனை நடைபெறவுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் விளையாடி வருகின்றன. தென்னாப்பிரிக்க அணி டாஸ் வென்று பந்துவீச்சு தேர்வு செய்த நிலையில் இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது. எந்த ஒரு அணிக்கும் மைதானத்திற்கு வெளியேயும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது முக்கியம் என இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தொடரிலும் மைதானத்திற்கு வெளியே அணியினர் ஒன்று சேர முயற்சிப்பதாக கூறியுள்ளார்.